வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு மீசி தாத்தா ஷார்ட் ஃபிலிம் வந்து கேரக்டர் ரிவீலிங் தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ, அதுல இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, மெயின் கேரக்டரான இந்த மீசி தாத்தா கேரக்டர் நடிச்ச யாருன்னு தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ, நெறைய பேத்துக்கு நம்ம மொதல்ல பேசியிருப்போம். இவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து பேசலாம். இது அவங்க அடுத்தடுத்து நடிச்ச மூவி. ஸோ, இவங்களோட நேம் பி. காளிராஜன். அதான் பிகேஆர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ, கிட்டத்தட்ட 9 மூவிஸ், 29 ஷார்ட் ஃபிலிம் அது மாரி நாதஸ்வரம் நாடகத்துல ஒரு 1 வீக் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம காதல நான் கண்ணால ஒரு இடத்துல அந்த அவர் இத்தன இதுல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ பார்த்தேன். இதுல நான் மீசி தாத்தால ஒரு சீன்ல நான் என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வரும். அதுக்கு நீங்க ரிப்ளை பேசக்கூடாது. உங்க ஆக்டிங்ல நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்கிறது உங்க ஆக்டிங்ல கம்மியாகும்னு சொன்னேன். அதுக்கு ஒரு 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 3 நிமிஷம் கிட்ட ஒரு சீன் சிங்கிள் டேக்ல பண்ணாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள இருந்த எல்லாத்தையுமே ஒரு மாரி எமோஷனல் ஆச்சு. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சவுண்ட் வரைக்கும் இவ ரிப்ளே பண்ணக்கூடாது. ஆனா, அவங்களோட எமோஷன்ல கன்வே ஆகணும் அப்படின்னு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது மாரி நான் அவங்கள பத்தி சொல்ட்டேன். அவங்க மீசி தாத்தா பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி, ஓகே. மிஸ்டர் பிகேஆர் சார் அவங்களோட ஆக்டிங்க நீங்க பார்க்கணும்னா, வர டிசம்பர் 28 தாய் ஃபிலிம் புரொடக்ஷன் யூடியூப் சேனல்ல நம்மளோட மீசி தாத்தா ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. அதுல பார்க்கலாம்.